ராமாயணம். இது வெறும் கதை அல்ல, ஒரு பக்தனின் இதயம். மகா யுத்தத்திற்கு பின் ராமரின் அருகிலேயே இருந்து சேவை செய்து வந்த அனுமன் ஒரு கட்டத்தில் தன் பிரபுவின் நினைவிலேயே தனிமையில் திளைத்திருக்க விரும்பினார். அயோத்தியை விட்டு வெளியேறி புனிதமான இமயமலைக்குச் சென்றார். அங்கு அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தவம் செய்யத் தொடங்கினார். ஓம் ஸ்ரீராம் ஜெயராய், ஓம் ஸ்ரீராம் ஜெயராய். வால்மீகி எழுதுவதற்கு முன்பே அனுமன் தன் நகங்களால் இமயமலை பாறைகளில் ராமரின் காவியத்தை செதுக்கினார். சில காலத்திற்கு பிறகு வால்மீக முனிவர் தான் எழுதிய ராமாயண காவியத்தை உலகம் முழுவதற்கும் கொண்டு செல்லும் முன் தவம் செய்ய இமயமலைக்கு வந்தார். அங்கு அனுமன் செதுக்கி வைத்திருந்த ராமாயணத்தை படித்து ஆச்சரியமடைந்தார். அனுமனின் எழுத்தில் இருந்த தூய்மையான பக்தி, இலக்கணச் சிறப்பு மற்றும் அழகு ஆகியவை வால்மீக எழுதிய ராமாயணத்தை விட பல மடங்கு உயர்வாக இருந்தது. முனிவரே, தங்களின் வருகை இந்த இமயமலைக்கே பெருமை சேர்க்கிறது. அடியேனை தேடி தாங்கள் வந்த காரணம் என்னவோ? அனுமனே, நீ எழுதிய இந்த ராமாயணம் மிக அற்புதமாக இருக்கிறது. இதை மக்கள் படித்தால் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதிய ராமாயணத்தை யாரும் மதிக்க மாட்டார்களே. என் கவிதை திறன் உன் பக்திக்கு முன்னால் தோற்றுவிட்டதே என்று வருத்தத்துடன் கூறினார். சுவாமி, நான் கவிமன் அல்ல, நான் வெறும் பக்தன். என் ராமரின் கதையை என் நினைவில் இருந்தபடி செதுக்கினேன், அவ்வளவுதான். இல்லை அனுமனே, நீ எழுதியது வெறும் வரிகள் அல்ல, அது ராமரின் ஆன்மா. ஆனால் இதை படித்த பிறகு நான் எழுதிய ராமாயணத்தை இந்த உலகம் படிக்குமா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. சுவாமி, கவலைப்படாதீர்கள். ராமரின் புகழை உலகம் அறிய வேண்டும். அது உங்கள் மூலமாக நடந்தால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியே. வால்மீக முனிவரின் மனக்குறையை உணர்ந்த அனுமன் சற்றும் யோசிக்கவில்லை. அவருக்கு தன் புகழோ, தான் எழுதிய காவியம் உலகப் புகழ் பெற வேண்டும் என்ற ஆசையோ துளியும் இல்லை. தான் ராமாயணம் செதுக்கிய இடத்திற்கு விரைந்து தன் வாளால் எழுதியதை அழித்தார். அனுமன் அந்த பாறையை தூக்கிக் கொண்டு ஓடிச் சென்று ஆர்ப்பரிக்கும் கடலில் வீசினார். இனி உங்கள் ராமாயணமே உலகிற்கு கொளியாக இருக்கட்டும். எனக்கு பெயர் புகழ் எதுவும் தேவையில்லை. உங்கள் நல்லாசியும் எனது பிரபுவின் அன்பே போதுமானது. மீண்டும் ஹனுமன் தியானத்தில் ஆழ்ந்தார். ஹனுமானால் எழுதி அழிக்கப்பட்டதே ஹனுமத் ராமாயணம். இன்றும் கடலுக்கடியில் அது இருப்பதாக நம்பப்படுகிறது. பக்தியின் அடையாளம் அது.